ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, சார் இப்போ நீங்கள் வந்து மார்னிங் அப்டேட் கொடுக்குறீங்க, எல்லாம் ஓகே சார், உங்களுடைய போர்ட்ஃபோலியோ இருந்தால் காமிங்க அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து நான் காமிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் வந்து அது ஸ்டாக்ஸ் மூலிமா அந்த டைமில் பர்ச்சேஸ் பண்ண ரேட்டை மட்டும் நான் காமிக்கிறேன். எவ்வளோ குவான்டிட்டி அதெல்லாம் வேணாம், விடுங்க. ஜஸ்ட் ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக தான், ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் ஜஸ்ட் ஷேர் பண்ணுறேன். இது 18th அக்டோபருக்கு வந்து ஒரு நியூ போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணது. இது உங்களுக்கு முன்னாடி லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போதைக்கு அதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா என்ன இருக்குதுன்றது பார்த்து தெரிஞ்சுக்க நீங்கள். ஓகே, இது இன்னொரு 3 to 4 monthsக்கு அதுக்கப்புறம் எல்லாம் எக்ஸிட் ஆகிடும். மேபி அதில் முக்கால்வாசி ஸ்டாக்ஸை அது என்னுடைய சொந்த விருப்பத்துக்காக உங்களுக்கு ஜஸ்ட் ஷேர் பண்ணுற அவ்வளோ தான். ரைட்டுங்களா? சரி, இன்றைக்கி நிஃப்டி 50 வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க சார், நீங்கள் ரொம்ப ஓகே இருந்துச்சு. அது என்ன சார் இண்டிகேட்டர் அப்படின்னு கேட்குறீங்க. ஆக்சுவலி இண்டிகேட்டர்லாம் ஒன்றுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் ஷேர் பண்ணுறதே அப்படியே வந்து நம்ம ஃப்ரீ குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி இதெல்லாம் வந்து எல்லாம் லெவல்ஸ் அப்படின்னு நினச்சிட்டாங்க. இது ஒரு இண்டிகேட்டர் போல் தெரியுது, இது ஏதோ ட்ரிக்ஸ் அப்படின்னு. ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் இது ப்ரீவியஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிற இடம், வேறு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதில் வேறு எதுவுமே கிடையாது. ஒன்லி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் தான் ஆக்ட் பண்ணி வச்சுருக்குது, வேறு எதுவும் கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஏரியா. மார்க்கெட் வந்து இங்கே எக்ஸாக்ட்லி வந்து சப்போர்ட் எடுத்துக்கிது அப்படின்னு கேட்குறாங்க. சார், இங்கே எப்படி சார் பையிங்கான வாய்ப்புகள் பாருன்னு சொன்னீங்க, இது சொல்லுங்கள் முதல்ல. இது வந்து போயிடுச்சு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், ஓகே, இங்கே எப்படி சார் நீங்கள் சொன்னீங்க அப்படின்ற ஒரு கேள்வி. இதுவும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். எப்படி சார் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்? ஜஸ்ட் சிம்பிள், உங்களுக்கு வேறு டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணி அந்த லைனுக்கு எங்கே இருக்குன்னு கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியும் இப்போ உங்களுக்கு எது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு. இது பாருங்கள், உங்களுக்கு அந்த எக்ஸாக்ட்லி எங்கே சப்போர்ட் சொன்னேன் இல்லையா? ஸோ இங்கே சப்போர்ட் எடுக்குன்னு சொன்னேன். ஏன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கு. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஏரியா அந்த இடத்துல. சரி, இது மட்டும் சப்போர்ட் ஏரியா, இதை வச்சு சப்போர்ட்னு சொன்னீங்களே சார், வேறு என்ன இருக்குதா அப்படின்னு. எஸ், வாங்க அப்படியே கொஞ்சம் தள்ளி பாருங்கள், தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. அப்படியே தள்ளி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு தெரியும் பாருங்கள். பார்த்தீங்களா? இது ப்ரீவியஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆன இடங்கள். உங்களுக்கு நேற்று அந்த மார்னிங் அப்டேட்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது வந்து 2 லெவல் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக, இதெல்லாம் கூட உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருந்து தான். எஸ், அப்போது நமக்கு மார்க்கெட் கீழே வந்துடுச்சு. கீழே வந்துச்சுன்னா என்ன, நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஏரியாவை ஒர்க் ஆகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். இது வந்து நெக்ஸ்ட்டு இந்த லெவலில் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க சான்ஸ் இருக்குது, இல்லை இங்கே சப்போர்ட் எடுக்க சான்ஸ் இருக்குது, 2 இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ இதை தவிர்த்து மிச்சப்படி எதுவும் இண்டிகேட்டர்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த இண்டிகேட்டர் சொல்லுங்கள், இந்த இண்டிகேட்டர் சொல்லுங்கன்னு சொல்லி எந்த இண்டிகேட்டர் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ரைட்? சரி, இப்போது மார்க்கெட் வந்து இங்கே சப்போர்ட் எடுத்துச்சா, நீங்கள் வந்து ரெசிஸ்டன்ஸ் இங்கே எக்ஸிட் ஆகிடுன்னு சொன்னீங்க, இங்கே எக்ஸிட் ஆகிடுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். அப்போது இது வந்து என்னவாகும், இது சப்போர்ட்டாக இந்த இடம் இப்போ அதில் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. பிரேக் டவுன் ஆகிட்டு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிற இடம். அப்போ அகைன் வந்து கீழே ஒரு ரெட் கலர் கேனில் க்ளோசிங் கொடுத்துச்சு மார்க்கெட் அப்படின்னா அகைன் வந்து இது வந்து சப்போர்ட் ஏரியா ஒர்க் ஆகும். இந்த ஏரியா வந்து சப்போர்ட் ஏரியா, 2 சப்போர்ட், இது 1 இது 2, இது 2 சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ரைட்டுங்களா? சரி சார், இப்போது நெக்ஸ்ட்டு மார்க்கெட் எந்த பக்கம் சார் போகும், என்ன ஆகும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நிஃப்டி 50லேருந்து வந்துடலாம் ஃபஸ்ட்டு. இது வந்து நிஃப்டி 50யோடைய 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்துருக்க. நம்ம 10 minutesக்கு ஷிஃப்ட் ஆகிடலாம். ரைட்டுங்களா? சரி, 10 minutesக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ 10 minutesக்கு ஷிஃப்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் எது வரலாம் சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ஃபெபினாக்கு ரீட்ரேஸ்மெண்ட் போட்டு பார்த்துக்கலாம். அதாவது இங்கேருந்து ஏதோ ஒரு புல் பேக் வரும் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 0.5 லெவல், அதாவது 25,850 அந்த லெவல் வரும் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ரீட்ரேஸ்மெண்ட். ஓகே, அந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா மார்க்கெட் வந்து எங்கே சார் போகும்? இப்போ இந்த 25,850 to 875 இந்த வந்து 0.5 லெவலில் ஆக்ட் பண்ணும். அப்போ ப்ரைஸு இந்த மாதிரி இடத்துல வரும். அப்போ நமக்கு ட்ரெண்ட் லைன் என்ன பிரேக் டவுன் ஆச்சுன்னா நம்ம வந்து இங்கேருந்து ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஓகே, ஆனால் இங்கேருந்து மேலே இந்த 0.5 கிட்டே மேலே டாப்பில் க்ளோசிங் கொடுக்குது இதுக்கு மேலே அப்படின்றப்போ திரும்ப ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணி மேலே 26,000 டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ரைட்டுங்களா? அப்போது நம்ம மார்க்கெட்டை இந்த இடத்துல என்ன மாதிரி வெயிட் பண்ணோன்னா இந்த 0.5 லெவல் வரலும் இப்போதைக்கு ப்ரெசென்ட் அது வரலும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. எப்போது இதுக்கு மேலே ட்ராவல் பண்ணிச்சு அப்படின்னா. ஓகே, ஸோ இது வந்து நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ டவுன் சைடுன்னு சொன்னீங்களே சார், அது எப்படின்னா, எஸ், டவுன் சைடு என்னப்போ ட்ரெண்டில் என்ன ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சப்போர்ட்டுக்குள்ளேயே அந்த சப்போர்ட்டை மேலே மூவ் ஆகிட்டு ஸோ ப்ரைஸ் கீழே வந்து இந்த மாதிரி மேலே 0.5 டச் பண்ணிட்ட அப்புறமா இங்கே ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி சப்போஸ் கட் ஆச்சுன்னா மட்டும்தான் அகைன் ஃபஸ்ட் லெவல்
இது ரெண்டு லெவல் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் கட் ஆகாத வரல நீங்கள் எந்த பிளானும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் இதோட ரிட்ரேஸ்மெண்ட் லெவல் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க போதும். ரைட்டுங்களா? ஸோ இது வந்து நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி என்ன சார், பேங்க் நிஃப்டி கூட ஒரு ஹையரை ஃபார்மேஷன் பண்ணி மேலே மூவ் ஆகிட்டுருக்கு. ரைட்டுங்களா? சரி, ஓகே. அப்போது நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 58,300 அப்படின்ற லெவல் வரலும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் சார் அங்கே சொல்கிறீங்க? எஸ், இது என்னது, ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்டத்தட்ட 58,300 லெவல் வரலும் இன்னொரு மூமெண்டம் பேலன்ஸ் இருக்குது. ஸோ ப்ரைஸு இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வரலும் ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஓகே, அப்போது நம்ம அந்த ப்ரைஸ் அது வரலும் போகிறதுக்கான ஒரு எதிர்பார்ப்புகளை பார்க்கலாம். அப்போ டவுன் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் லைனை இப்போ ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ப்ரைஸு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸை ஃபார்மேஷன் ஆகிட்டு கீழே வருது, இது வரலும் அகைன் ப்ரைஸ் வரலாம். ஓகே, அப்போது ப்ரைஸ் இது மாதிரியே வருமா சார்? ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுவோம், ஆமாம் இவர் சொல்லிட்டா மாதிரிலாம் அப்படியே மார்க்கெட் மூவ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி இதை ஒரு கமெண்ட்டில் ஒரு சில கமெண்ட் பார்ப்பேன். அப்போ எனக்கு ரொம்ப அவங்கள பார்த்தா சிரிப்பாக இருக்கும். ஏன்னா பாவம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு என்னென்னா இவங்க சொல்கிற மாதிரிலாம் மார்க்கெட் மூவ் ஆகிடுதா அப்படின்ற ஒரு இல்லை. அவங்க பார்க்கட்டும், கொஞ்ச நாள் ரெகுலராக நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரிய வரும். அப்புறம் நம்ம சேனலை லைக் பண்ணுறதா இருக்கட்டும், கமெண்ட் பண்ணுறதோ, கூடவே ட்ராவல் பண்ணுறதும் அவங்களுடைய விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி என்னுடைய வியூ வந்து நிஃப்டி பேங்க்கில் வந்து ப்ரைஸ் அசம்ஷன் இருக்குது. சரி, இப்போ இந்த இடத்துல வந்து 58,300 சொன்னீங்க, ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகலப்பா. மேலே க்ளோஸ், இந்த மேலே டாப்பில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா அப்போ இல்லாத ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஒர்க் ஆகுமா? எஸ், கண்டிப்பாக இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஒர்க் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் லெவலில் என்ன, 58,500 வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஒர்க் ஆகும். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா, இல்லை இங்கேயே லோயரில் ஃபார்மேஷன் ஆகி ப்ரைஸ் திரும்புது அப்படின்றப்போ அகைன் உங்களுக்கு டவுன் சைடுக்கான ஒரு பிளான். ஓகே, புரிஞ்சுதுங்களா? ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவுக்கு உங்களுக்கு சப்போர்ட், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸ் என்ன வியூ? சென்செக்ஸில் என்ன சார் வியூ? வெரி சிம்பிள். இதில் மேலேருந்து நம்ம ஃபெபினாக்கு ரீட்ரேஸ்மெண்ட் போட்டு பார்க்கலாம். அப்போ இதுக்கு 0.5 லெவல் எங்கே வருது? 84,400 லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த சப்போர்ட் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் சப்போர்ட் ஏரியாஸ் சொல்லலாம். ஸோ சப்போர்ட் ஏரியா இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக ஆக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. 84,400க்கு ரேஞ்சில் ஒரு 10-20 பாயிண்ட் முன்ன போய் அங்கே எக்ஸிட் ஆகிடுங்க. அவ்வளோலாம் 84,400 அப்படின்னு வெயிட் பண்ணல, ஒரு 20 பாயிண்ட் முன்னாடியே கூட நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம் இந்த இடத்துல. ஏன்னா 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் உங்களுக்கு கேட்ச் பண்ணி டைம் இருக்கும். ஸோ இதில் வந்து ட்ராவல் பண்ணி கொஞ்சமாக இந்த தூரம் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் சேம் நம்ம நிஃப்டி 50 என்ன சொன்ன லோயரில் ஃபார்மேஷன் பண்ணி திரும்பிச்சு அப்படின்னா நம்ம இந்த லோவை டார்கெட்டாக வச்சு நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம். ஆனால் இந்த லோயரில் ஃபார்மேஷன் நடக்கலை, டாப்பில் இந்த மாதிரி க்ரீன் கலர் கேனல் க்ளோஸ் கொடுக்குதுன்னா வெயிட் பண்ணுங்கள், மேலே வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹையரை ஃபார்மேஷன் நடக்குதான்னு பாருங்கள். மேலே வந்து ஹையரை ஃபார்மேஷன் பண்ணி மேலே மொமெண்டம் எடுக்கலாம். இல்லை அப்படின்றப்போ ஸோ இங்கே ரிஜெக்ஷன் கொடுத்துச்சு அப்படின்னா டவுன் சைடுக்கான ஒரு பிளானு பண்ணலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.